தியானிக்க போகிறோம். எல்லாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோமா? நம்ம இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் தம்முடைய ஜனத்தோடு அவர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியனை மறைத்து பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த உபவாச கூட்டத்தில் நீர் ஆசீர்வதியும், ஜனங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீதிமொழி புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்தன் மைக்கில் வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இந்த உபவாசத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு தன்னை எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க, தன்னை என்ன காரியத்துக்கு. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக பாருங்கள். ஒரு ரன்னிங் ரேஸ் பிள்ளை ஓடுதுன்னா, அந்த ஓட்டப்பந்தயத்தில் அந்த பிள்ளை ஜெயிக்கிறதுக்கு, நான் சொல்ல புரிஞ்சுக்குதா, அந்த ரன்னிங் ரேஸில் அந்த ஓட்டப்பந்தயத்தை ஜெயிக்கிறதுக்கு அந்த பிள்ளை தன் உடம்பை என்ன பண்ணுறாங்க, ஃபிட்னஸ்ஸாக ஆக்கிக்கிறாங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, டைமிங் பார்த்து ஓடுறாங்க. என்ன அதுக்குன்னா, ஜெயிக்கணும். என்ன சொல்கிறாங்க? ஜெயிக்கணும். ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கிற நம்ம வாழ்க்கையிலையும் சரி, இந்த உலகத்தின் போராட்டத்திலையும் சரி, சத்ருவின் வல்லமையிலும் சரி, ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதாவது ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படி ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கணும்னா நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேணும். ரொம்ப நேரம் பார்க்க மாட்டோம், சுருக்கமாக பார்த்துட்டு நம் சாபக்கட்டுகளை உடைக்கிற ஜெபத்துக்கு போகணும். ரொம்ப முக்கியமானது. சரி, அதனால் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனம். மத்தேயு 12:20-21. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை அவர் என்ன பண்ண மாட்டாரு, முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவர் நாமத்தின் மேல் புறஜாதியார் எப்படி இருப்பாங்களா, நம்பிக்கையா இருப்பார்கள் என்பதே. ஓகே, இப்போ பாருங்க. இப்போ அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். ஒரு நல்லா புரிஞ்சுக்கிங்க, என் இருதயத்தில் இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். இப்போ ஒரு ஜெயம் கிடைக்கணும்னா, ஜெயத்துக்காக ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பானா, உதவி செய்ய வல்லவராக இருப்பார். இப்போ நாணல் அப்படின்னா சொல்லும்போது, நாணல்னா உங்களுக்கு தெரியுமா? நாணல் என்னது புரியல. நாணல்னா தொடப்பக்கட்டை நாணல், தொடப்பக்குச்சி. அது நான் அதை குறித்து பார்க்கும்போது, இந்த நாணல் சொல்லும்போது, இந்த கோரப்புல் பார்த்துருக்கீங்களா? கோரப்புல் தான் என்ன சொல்கிறாங்க, நாணல். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அப்போது நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா, நாணலை போல் இருக்கும். நம்ம எப்படி இருக்கோம்? ஒரு புல்லை போல் நம்ம இருக்கோம். இந்த புல்லை எதுக்குமே என்ன பண்ண முடியாது. ஒன்று யூஸ்னால் இந்த பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று இந்த பாய்க்கு கூட என்ன பண்ணுறாங்க, சில புல்லுகளை கோரப்புல்லை போடுறாங்க. அதுதான் நல்லா கேளுங்க, நீ புல்லாக இருக்கலாம், நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார் தெரியுமா, உனக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார், உனக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அது சங்கீதக்காரர் சொல்கிறாரு 103வது சங்கீதத்தில். நீங்கள் எடுத்து பாருங்கள், 14ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். 103வது சங்கீதம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம யாரா? மண்ணென்று நினைவு கூறுகிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது.
வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான். காற்று அதன் மேலே வீசின உடனே அது இல்லாமலே போயிடுச்சு. அது இருந்த இடமோ இனி அதை அறியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாரு மத்தேயுல 12 பார்க்கும்போது, நெறிந்த நாணலை முறிக்காமல். அப்படின்னா அப்படியே இந்த நாணலா இருக்கிற நம்ம, புல்லா இருக்கிற நம்ம கர்த்தர் என்ன விரும்பலைன்னா அழிக்காமல், நிர்மூலமாக்காமல். அந்த புல்லா இருக்கிற உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஜெயத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெயம் கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காற்று வீசுச்சுன்னா இந்த புல்லோடைய நிலைமை என்ன ஆகும்? சாஞ்சி போயிடும், சாஞ்சி போயிடும். பார்த்துருக்கீங்களா? பெருங்காற்று, மழை இதெல்லாம் வந்துருச்சுன்னா எப்படியாப்பட்ட, அதுதான் இங்கே பைபிள் சொல்லுது, காற்று அதன் மேல் வீசினுடன் அது இல்லாமலும் போது அது இருந்த இடம் தெரியாது. அதுபோல் இருக்கிற நம்ம கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, அந்த நாணலை முறிக்காம உனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கு. எதுக்கு ஒப்பா இருக்கா? புல்லுக்கு ஒப்பா இருக்கு. புல்லுக்கு ஒப்பா இருக்கிற நம்முடைய நாளை கர்த்தர் என்ன நாளாக மாற்ற விரும்புகிறார்னா ஜெயத்தின் நாளாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற நாளாய் மாற்ற விரும்புகிறார். அந்த ஜெயம் எப்படி வரும்னா கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்பலைன்னா முறிக்கவும் விரும்பலை, அணைக்கவும் விரும்பலை. உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா பிரகாசிக்க விரும்புகிறார், மறுபடியும் வளர விரும்புகிறார். நீ கர்த்தருக்கு பிரயோஜனப்பட விரும்புகிறார். நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்க பார்வையில் அற்பமாக எண்ணப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் தான் நீ விலையேற பெற்றவன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போது அந்த நாணல், அந்த தொடப்பை, அந்த இந்த புல்லை வச்சு இந்த பூந்தொடப்பெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அந்த தொடப்பத்தை கடைசியில் இந்த சர்ச்சை க்ளீன் பண்ணுறோம், எல்லோரும் சாப்பிட்டதெல்லாம் இங்கே இருக்கும், பெருக்கி க்ளீன் பண்ணிட்டு எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம்? எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம்? வெளியே தான் போகிறோம், இல்லை போகிறத்துல எதனா மூலையில் தான் என்ன பண்ணுறோம்? தொடப்பமே யாரா வச்சு பக்கத்துலேயே வைக்க முடியுதா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த தொடப்பம் மட்டும் இல்லைன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? நாத்தச்சிடும். நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிறது அழுக்கெல்லாம் சேர்ந்து என்ன ஆகிடும்? நாற்றம் அடிச்சு ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்கிறார், நாணலை போல் இருக்கிற உன்னை தான் நான் எனக்காக எடுத்து பயன்படுத்துவேன். தொடப்பத்தை போல் இருக்கிற உன்னை தான் நான் மறுபடியும் உன்னை பிரகாசிக்க பண்ண போகிறேன். உனக்கு தான் நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன், உனக்கு தான் நான் ஜெயத்தை கொடுக்க போகிறேன். ஜெயத்தை கொடுக்கறதுக்காக கர்த்தர் நாணலாகிய உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிற உனக்காக கர்த்தர் மங்கி எரிகிற உன்னை பிரகாசிக்க கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ அந்த நாணல் எப்படி இருக்கணும்? நான் கேட்கறது புரியுதா? இப்போ அந்த நாணல் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா, நான் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா, உங்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறார். என்னாகும் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 13லேருந்து 26 வரையிலையும் நம்ம அதை வாசிக்க போகிறோம். தயவு செய்து கொஞ்சம் கவனமாக எடுங்க. என்னாகமும் 23ஆம் அதிகாரம், பக்கம் 204, 13லேருந்து வாசிக்கலாமா? பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்துக்கு என் கூட வாரும். அங்கே அவர் எல்லாரையும் நீ பார்க்காம நீ பாரு, அங்கேயே இருந்து எனக்காக நீ என்ன பண்ண, அவங்கள சபிக்கணும்னு என்று சொல்லி பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்ரிமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடத்தை கட்டி
ஒவ்வொரு பீடத்தில் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். பிழையாம் பாலாக்கை நோக்கி, நான் அங்கே போய் சந்தித்து வருகிறேன். இவ்விதமாய் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளையே பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள் இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலஸ் போல நிமிர்ந்து நிற்கும். அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றான். இப்போது பிழையாம் தேவனிடத்தில் வந்து இந்த ஜனத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, கேட்டு பெற்றுக்கொண்டு வரார். இப்போ பெற்றுக்கொண்டு வந்த அந்த பிழையாம் அந்த பாலாக்கை பார்த்து சொல்கிறார், இப்போது ஆண்டவர் சொல்லுறத நான் சொல்கிறேன், தேவன் சொல்கிறத நான் மாற்றி சொல்லுவதில்லை, தேவன் சொல்கிறத சொல்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இவங்க யாருன்னா ஒரு சொந்த தேசம் கூட இல்லாத ஒரு மக்கள். யார்? ஒரு சொந்த ஊர் கூட என்ன இல்லை. அவங்க வந்து எகிப்தில் அடிமையாக இருந்து அடிமைத்தனத்திலேருந்து கர்த்தர் புறப்பட பண்ணின்னு இன்னொரு தேசத்துக்காக போய்கொண்டே இருக்கிறாங்க. சொந்த ஊர் இல்லை, கூடார் வீடு இல்லை, வருமானம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க எல்லாம் யாரை நம்பியிருக்குன்னா கர்த்தரை நம்பி. சரி, இப்படி போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்குறார். இப்போ பிழையாம் என்று சொல்லப்பட்ட மனுஷனை கூட்டின்னு வந்து கர்த்தருக்கு முன்னாடி பலி செலுத்தி, இந்த ஜனம் சபிக்கப்படணும், நீ சபிச்சா அந்த ஜனம் என்ன ஆகும், சபிக்கப்பட்ட ஜனமாக மாறும். இப்போது அவன் வந்து பலியெலாம் செலுத்திட்டு கர்த்தரிடத்தில் போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புனார்னா, இப்போது அது அழகாக சொல்லுது. அந்த ஆண்டவர் சொல்கிறதுக்கு அவர் என்னென்னா, அவர் எப்படி சொல்கிறதுனா அது அழகாக சொல்லுவார். பொய் சொல்ல தேவன் எப்படி இல்லையா, மனுஷன் இல்லை, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேறும். இதோ ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவன் சொல்லிட்டார். அற்பமா ஊர் வாசல் இல்லாத சொந்த இடம் கூட இல்லாமல் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன விட்டானா ஆசீர்வதிக்கிறத அப்படியே அவர் சொல்லிட்டார். அந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லிட்டார். அதை என்னால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை முன்னால் தடுக்க முடியும். யாரால்? எப்படின்னா, அவர் சொல்கிற போது சொல்கிறார் பாரு, அழகாக பாருங்கள். அவர் யாக்கோபில் அக்கிரமம் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கறதும் இல்லை. அவருடைய தேவனாகி கர்த்தர் ராஜாவின் ஜெய கம்பீரம். இப்போது அவர் வந்து கட்டளை பெற்று போகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறான், இஸ்ரவேல் யாக்கோபில் அவர் அக்கிரமத்தை, அந்த பாளையத்தில் என்ன இல்லைன்னா அக்கிரமமே இல்லை, அந்த பாளையத்தில் என்ன இல்லைன்னா குற்றம் ஒன்று கண்டுபிடிக்கவே முடியல. அதனால தான் அவர்கள் தேவன் அவரோடு கூட இருக்கிறார். சொல்லுது உங்களுக்கு புரியுதா? இப்போ இவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். பாளையத்தில் இருக்கிற பின்னாடி ஒரு கூட்டம் ஆம்பளைங்கெல்லாம் நின்று இருக்காங்க யுத்தத்தில், நடுவில்லாம் பொம்பளைங்க நிற்கிறாங்க. பின்னாடி பக்கம் இருக்கிற பாளையத்தில் நீ என்ன பண்ணு
அசுத்தத்தை குற்றத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ அனுப்பு. அப்போது அதே 25ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். அடுத்த அதிகாரம் 25ஆம் அதிகாரம். அப்போ இப்போ இந்த ஜனம் சிக்கிமில் தங்கி இருக்கும் பொழுது ஜனங்கள் மோவாப்பின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளையும் என்ன பண்ணாங்க, விருந்துண்ணும் பண்ணினார்கள். ஜனங்களை அழைத்தார். ஜனங்கள் போய் புசித்து, இப்படி இஸ்ரவேல் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது. இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன பார்க்கலையா, அக்கிரமத்தையும் பார்க்கல, குற்றத்தையும் பார்க்கல. அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் பார்க்கிறார். இவனுங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு விரோதமான கோபத்தையே, ஆண்டவருடைய கோபத்துக்கே ஆளாயிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் முறியாமல் இருக்கிறதுக்கும் நீ அணையாமல் இருக்கிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி காத்துக்கொள்ளணும்னா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். லேலூயா, லேலூயா. ஏன் ஆண்டவர் சொன்னார், யாக்கோபாகிய உனக்கு விரோதமாக என்ன இல்லையா, மந்திரம் இல்லை. இஸ்ரவேலாகிய உனக்கு விரோதமாக என்ன இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. தேவன் அப்படி ஒரு வாக்கை கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆனால் இப்போ குற்றம் பார்க்கும் பொழுதே எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆரம்பிச்சிச்சு, வேலை செய்யும். அப்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஜெயம் கிடைக்கணும்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கணும்னா, உங்கள் கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, உன்னுடைய வாழ்க்கையில் குற்றம் பார்க்குற அளவுக்கு ஒரு வாழ்க்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த வியாதி, ஏன் பாஸ்டர் எனக்கு மந்திரம் பலிக்குது, ஏன் எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நான் இன்னமும் பரதேசியாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை நாம் நிதானித்து நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்து விட்டுறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இது வரைக்கும் முன்னாடி அதிகாரத்தில் வந்து பார்க்குறோம், குற்றமே என்ன இல்லையா, கர்த்தர் பார்க்கல. அதனால் அந்த ஜனத்தில் ஆண்டவர் என்ன சொல்ற, ஆசீர்வதிக்கிறார். இப்போ 25ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், குற்றத்தை கர்த்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய பிள்ளையே, நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாக இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்க உங்களுக்கு சொல்கிறேன், நம் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன்னா உன் குற்றத்தை சாத்தான் பார்த்து எங்கே தெரியுமா கொண்டு போய் நிற்க வைப்பான், கர்த்தருக்கு முன்னாடி நிற்க வைப்பான். எங்கே போய் நிற்க வைப்பான்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இவங்க என்ன யோக்கியமா, இவங்க நல்லவங்களா அப்படின்னு சொல்லி அவன் குற்றத்தை தான் பிடிப்பான். ஏன்னா குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் சாத்தானுடைய வேலை. அவன் சகோதரனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவான், எப்போவுமே குற்றத்தை அப்படியே பிடிச்சிட்டு எத்தனை எங்கே நிற்க வைப்பான், கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்க வைப்பான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழணும். யாருன்னு ஒரு குற்றம் சொல்லாத அளவுக்கு நம் சரியான வாழ்க்கை வாழ்வோன்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உன்னை முறிக்கவும் மாட்டார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், கர்த்தர் உன்னை மங்கி எரியவும் விட மாட்டார், நீ பிரகாசமுள்ள வாழ்க்கை வாழ வைப்பார், கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, வேசித்தனம். அது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா அருவருப்பு. அதுவும் பேர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய தேவர்கள் பலியிட்டதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைய நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒருத்தரும் சரி, இந்த பூமி இருக்க மனுஷனும் என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. தேவனாகி கர்த்தர் பார்வையிலையும் நம் குற்றம் உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைய, இந்த மாம்சம் எப்படி இருக்குன்னா, பைபிள் தெளிவாக சொல்லுது, புல்லை போல இருக்குது. எப்படி இருக்கா, புல்லை. 1 பேதுரு புஸ்தகத்தில் பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23, 24, 25 எடுத்து வாசிக்கலாமா? பக்கம் 310வது பக்கம், 318 18ஆம் பக்கம் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 24, 25. அழிவுள்ள வித்தினால் அல்ல,
என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவே இல்லாத வித்தினாலே மறுபடியும் நீ ஜெயிக்கப்பட்டிருக்கிறீங்களே. மாம்சம் எல்லாம் நல்லா கேளுங்க, இந்த மாம்சம் எல்லாம் புல்ல போலவும் மனுஷனுக்கு இருக்கிற இந்த மகிமை எல்லாம் எப்படி இருக்கான்? புல்லின் பூவை போலவே இருக்கிறது. புல் உலர்ந்தது, அது பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு விசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனமும் இதுவே. இப்போ நீங்க பாருங்க, இந்த மாம்சமெல்லாம் எப்படி இருக்கான்? புல்லை போலவும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் இருக்கான் புல்லில் இருக்கிற பூவை போலவும் உலர்ந்தது. அது பூவும் என்ன பண்ணது? உலர்ந்தது. இப்போ இந்த ஜனங்க மாம்ச இச்சைக்கு ஆசைப்பட்டு என்ன ஆயிட்டாங்கன்னா, கடைசியில் அந்த பாளையத்திலே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? எவ்வளவெல்லாம் வேசித்தனம் பண்ணானோ அவனையெல்லாம் கர்த்தர் கொன்றே போட்டார். அப்போ இங்கே சொல்லப்படுறது, நம்ம ஒரு ஜீவன், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, புல் எப்படி இருக்கு? அந்த புல்லுக்கு ஒப்பான வாழ்க்கையை சொல்லப்பட்டிருக்குது. அதில் இருக்க பூ எப்படி இருக்கு? ஒரு நாள் பூக்கும், நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்த நாள் என்ன, அந்த பூ ஒதுந்து பார்க்கறதுக்கே அந்த மகிமை மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கை பரலோகத்துக்கு போகிற வரைக்கும், தேவனை சந்திக்கிற வரைக்கும், நாம் ஜெயம் எடுக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு தான் நீ வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு தான் நீ ஜெயிச்சுட்டே வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அழிஞ்சு போவோம், எல்லாம் அழிஞ்சு மகிமை போயிடும், நம்ம மாம்சம் அழியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும்போது, உன் ஆவியில் உன் ஆத்துமால கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால், நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு நாள் அழிவு என்பது இல்லை. நீ நித்திய ஜீவனை சுகந்தரிப்பாய், இந்த உலகத்தில் ஜெயிப்பாய், ஜெயித்து கொண்டே இருப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் மகளே. அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது என்னது? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா விபச்சாரம், ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தா விபச்சாரம். இந்த வசனம் உள்ளே இருந்தால் தான் நீ இச்சையோடு பார்க்க மாட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இவங்களுக்குள்ள என்ன இல்லாமல் போயிடுச்சு, அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே இல்லாமல். இது தப்பு தெரியாமல். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களே நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கணும்னா, நீங்கள் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழணும்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் உன் இருதயத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போது நம்ம மாம்சமெல்லாம் எப்படி இருக்கான்? புல்லை போல இருக்குது. நம்முடைய மகிமையெல்லாம் எப்படி இருக்கான்? பூவை போல இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மாம்சம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நம்ம வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிறதுக்கு, கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பதற்கு முக்கியமான கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை உயர்த்துகிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். உன்னை மேன்மைப்படுத்த தான் கர்த்தர் விரும்புகிறார். நமக்குள்ள கர்த்தர் பார்க்கும்போதோ ஒரு அசுசியோ தேவையில்ல குற்றம் சாட்டப்படாதக்குரிய எந்த காரியமோ நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இருக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அது உள்ள வாசம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி நம்ம அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா தேவனுடைய ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள்லேயே அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு ஆயின் பட்டணத்துக்கு போகிறாங்க. சின்ன ஊர் தான், சின்ன பட்டணம் தான். அந்த சின்ன ஊரில் போயிட்டு யுத்தத்தில் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியாமல் திரும்பி வந்துட்டாங்க. ஏன்? அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த தேசத்தை பாபிலோன், அதுக்கு முன்னாடி ஜெயிச்ச அந்த தேசத்தில் இருக்கிற பாபிலோனில் இருக்க அந்த சால்வையும் என்ன பண்ணிட்டான், சிலதை எடுத்து தான் வீட்டில் கூடாரத்தில் அப்போ கர்த்தர் பார்க்கும்போது எப்படி இருக்காது, வேணானது எப்போ உள்ளே இருக்கோ, வேணானது எப்போ உனக்குள்ளே இருக்கோ, அப்போவே நீங்கள் என்ன ஆக முடியும்னா யுத்தத்தில் தோத்துட்டு வைக்க. நான் சொல்கிறது புரியுதா? தயவுசெய்து வசனம் தான் உங்களுக்கு வாழ்க்கை.
இப்போது ஆண்டவர் அருவருக்கிறது உங்கள் இருதயத்தில் இருக்கா? ஆண்டவர் விரும்பாதது உங்கள் இருதயத்தில் இருக்கா? ஆண்டவர் வேணான்னு சொன்னது உங்கள் இருதயத்தில் இருக்கா? இருக்கா? ஆண்டவர் பேசுகிறார், எல்லாம் விட்டுறணும், நான் விட மாட்டேன்னு உங்கள் இருதயத்தில் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அதை தூக்கி வெளியே போட்டால் தான் ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கசப்பு, வைராக்கியம், இன்னும் வேற நிறைய சொல்ல முடியும். எல்லாத்தையும் சரி உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா தேவ சமூகத்திலேருந்து ஜெயம் கிடைக்காது. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், உன்னை ஏசப்பா தெரிஞ்சிருக்கிறார், உன்னை முன்குறிச்சிருக்கிறார். முன்குறித்த ஆண்டவர், தெரிந்து கொண்ட ஆண்டவர் உனக்கு என்ன செய்யணும் விரும்புகிறார்? எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுக்கணும் தான் விரும்புகிறார். ஜெயம் ஏன் தடைப்படுது? ஏன் ஜெயிக்க முடியலன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கை, ஆண்டவர் விரும்பாதது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த யுத்தத்தில் போய் நின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா சத்துருக்கு முன்னாடி தோற்று போகாம தான் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் இருதயத்தில் இருந்து அந்த ஆண்டவர் விரும்பாததை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உன்னை கர்த்தர் உயர்த்தி ஜெயம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க ஆரம்பிச்சிடுவார். நீ ஒரு நாள் சத்துருக்கு முன்னாடி தோற்று போவதில்லை. நீ ஒரு நாள் பிசாசுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் உன்னை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. நீயே ஜெயித்து கொண்டே போவா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தோல்வி எதனால? இன்னைக்கு அநேக தோற்று போகிறதுக்கு காரணம் எதனால தெரியுமா? ஏன் எல்லா விஷயத்திலும் நம்ம தோற்று போயிடுறோம்? ஏன் தோல்வியே நம்ம சந்திச்சுட்டு வரோம்? ஏன் ஒரு காரியத்தில் கூட ஜெயம் எடுக்க முடியல? ஏன் வெற்றி பெற முடியல? ஏன்னா உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறான்னு நீங்கள் சோதிச்சு பார்க்கல. பேருக்கெல்லாம் சொல்லலாம் கர்த்தர் இருக்கிறா, நான் போகிறேன் வரேன் செய்கிறேன். ஆனால் கர்த்தர் உண்மையிலே கூட இருக்காரா? அப்படி கர்த்தர் கூட இருக்கிறவன் எப்படி இருக்கா தெரியுமா? தன் பார்வையிலும் தன் நடக்கையிலும் தன் செய்கையிலும் எல்லாவற்றிலும் சரி இது கர்த்தருக்கு பிரியமா என்று யோசித்து பார்ப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் உனக்கு என்ன தர விரும்புகிறான்னா ஒரு பெரிய ஜெயத்தை தர விரும்புகிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். இத்தனை நாள் நீ தோற்று கொண்டு இருக்கலாம் மகளே, இத்தனை நாள் நீ வெட்கப்பட்டு இருக்கலாம் மகளே, உன் சத்துருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு இருக்கலாம் மகளே. இதோ போராட்டத்தை ஜெயிக்க முடியலையே, போராட்டத்தில் தோற்று போயிட்டேனே, இதோ இந்த போராட்டத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே என்று நீ சொல்லி கொண்டு இருக்கலாம். அந்த போராட்டத்து தோல்வியான காரியம் என்னவென்று நீ நிதானித்துப்பார். உனக்குள்ள என்ன காரியம் இருக்குது, அதனால தான் நான் தோற்று போகிறேன், அதனால தான் நான் வெட்கப்பட்டு போகிறேன். கொஞ்சம் நீ நிதானித்துப்பார். கொஞ்சம் நீங்கள் நிதானித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், இதனால தான் நான் உன்னோடு வர முடியல, இந்த அசுத்தத்தோடு நான் எப்படி உன் கூட வர முடியும்? அவர் யார் தெரியுமா? பரிசுத்தமுள்ள தேவன். அவர் யார் தெரியுமா? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன். அவர் யார் தெரியுமா? வல்லமையுள்ள தேவன். அப்போது உங்ககிட்ட அசுத்தம் இருந்தால் அசுத்தத்திற்கு பக்கத்தில் அவர் இருக்க முடியுமா? உன் இருதயத்தில் அசுத்தமான எண்ணங்களோ அசுத்தமான கேடான காரியங்களோ இருந்தால் கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியுமா? சொல்லுங்கள், முடியுமா? அப்போ கர்த்தரே இல்லாமல் நீ என்ன போய் காரியத்தை ஜெயிக்க முடியும்? என்ன போய் ஜெயிக்க முடியும்? ஒரு மனுஷன் கூட ஆண்டவர் இருந்தால் தான் அவன் போகிற இடத்துல தான் கர்த்தர் கூட வந்து ஜெயத்தை கொடுப்பார். நீ யுத்தம் பண்ண வேணாம், நீ என்ன பண்ண வேணாம், யுத்தம் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் போய் நின்னா போதும், உங்கள் கூட கர்த்தர் நிற்பார். நீ பேசவே தேவையில்லை, உங்களை பார்த்தே அவங்க அமைதி ஆகிடுவாங்க. அல்லேலூயா. அப்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பார்க்கறதில்ல? அக்கிரமத்தையும் பார்க்கறதில்ல, குற்றத்தையும் பார்க்கறதில்ல. அப்போ நமக்குள்ளேயே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும்னா நமக்குள்ளே என்ன பார்க்கக்கூடாது? நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? அக்கிரமமும் இருக்கக்கூடாது, குற்றமும் இருக்கக்கூடாது. இந்த அக்கிரமும் குற்றமும் நமக்குள்ளே இருந்தால் நாம் ஒரு நாள் என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்ல ஜெயம் கொள்ளுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா
புல்லை போலவும் பூவை போலவும் இருக்கு. இந்த வாழ்க்கை, இந்த புல்லையும் பூவையும் வாழ வைக்கிறது யாருன்னா என் ஆண்டவர் என்னோட கூட வந்து தான் வாழ வைக்க முடியும். அதனால் நான் எல்லா காரியத்திலையும் நான் ஜெயம் பெற்றவனாய் நான் இருப்பேன். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா.